ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இன்றைக்கி எபிசோடில் இந்த விஷயம் தாங்க ஹைலைட்டடான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. அப்புறம் வந்து வருத்தமான விஷயமும் ஒன்று இருந்திருக்கு. அது ரெண்டுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்டடான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிவின் வந்து காவேரி கிட்டே பேசுவாங்க இல்லையா, அப்போ ஒரு டைலாக் வந்து சொல்வார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா எந்த லெவலுக்கு ஒரு நல்ல மனுஷன் பாருங்கள். ஸோ நம்மளுக்கு வந்து காவேரி அவருக்குன்னு அவர் அவ்வளோ ஆசையாக இருந்தார். ஸோ விஜய் வந்து அவரோட கல்யாணத்தில் என்னென்னலாம் பண்ணார் அதெல்லாம் தாண்டி ஸோ விஜய் நேத்திக்கு வந்து அசிங்கப்படுத்த நினச்சி எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க விஜய் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஸோ வந்து நான் அவங்க அம்மா கிட்ட பேசட்டுமா அப்படின்னு சொல்லிட்டும் அவர் வந்து சொல்கிறாரு, கூடவே இந்த வார்த்தையும் சொல்கிறாரு. அப்போ காவிரி ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னதே தான். ஸோ வினலாவோட விஷயத்தில் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து டிசைட் பண்ண முடியும். இதை பற்றி நாங்கள் தெளிவாகவே பேசிட்டோம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அதில் நீங்கள் தலையிடாதீங்கிறத சொல்லாமல் சொன்ன மாதிரி வந்து நம்ம காவிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கஷ்டப்படாதுன்னு தான் நினைக்கிறாங்க. அப்போ இப்போ மட்டும் விஜய் எனக்கு கஷ்டப்படாமல் ஹாப்பியாக இருக்காரா, எனக்கு அது விஷயம் மட்டும் புரியல. அதை பற்றி நான் முடிஞ்சால் தனியாக அதை பற்றி நான் பேசுகிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா காவிரியோட மனநிலையை பற்றியும் நான் வந்து கொஞ்சம் பேசணும்னு நினச்சிட்டு அது முடிஞ்சால் தனியாக பேசுகிறேன். இது வந்து எனக்கு ரொம்ப ஹைலைட்டாக தெரிஞ்சு இன்றைக்கி எபிசோடில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி எபிசோட் ஃபுல்லாகவே விஜயை காமிக்கலைங்க. ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. கடைசி ஃபியூ செகண்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ரெண்டு பேரும் சேர்ந்துருப்பாங்க இல்லையா, அதை லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஒரு நாளில் நடந்த மொமெண்ட்ஸை காவேரி நினச்சி பார்ப்பாங்க. அந்த ஒரு 2 பிக் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட ப்ரெசன்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அதாவது விஜய் காவேரி 2 பேருமே ஸ்க்ரீனில் இல்லை அப்படின்னா அன்றைக்கி எபிசோட் அன்றைக்கி டேவே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி எனக்கு இருக்காது. ஸோ எனக்கு பர்சனலாக இப்படி தான் ஃபீல் ஆச்சு இன்றைக்கி எபிசோட. ஐயோ விஜய் பார்க்க முடியலன்னு சொல்லி ஒரு மாதிரி வருத்தமாகவும், அந்த எபிசோட் ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரியும் இல்லை, ஒரு மாதிரி டல்லாக தான் போன மாதிரி இருந்துச்சு எனக்கு இன்றைக்கி எபிசோட்ஸ். கடைசியாக காவேரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்கிட்ட கேட்குறாங்க. இந்த விஷயத்தை நோட் பண்ணிங்களா, ப்ரொமோவில் வந்து பார்த்தீங்கன்னா டேட் தள்ளி போச்சு அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பீரியட்ஸே லாஸ்ட் வந்து குளிக்கலடி அப்படிங்கிற மாதிரி அந்த வேர்த்தையை இங்கே மாற்றிருப்பாங்க. அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாலும் டவுட்டாக இருக்குங்கிற மாதிரி அவங்க வந்து இந்த வேர்டு எக்ஸ்ட்ரா வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோக்கும் எபிசோட்ஸ்க்கும் ஒரு சில மாற்றங்கள் வந்து நடந்துருந்துச்சு. அதுலேயுமே பார்ப்போம் என்னதான் முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி எனக்கு நிவின் பேசுனது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விஜயை காமிக்காமல் இருந்தது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பை.